இந்த சத்தம் எங்க இருந்து வருது? அம்மா, குழந்தை வந்துட்டா. செல்லக்குட்டி, வாடா 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 வாடா. எங்க போயிருந்த? என்னம்மா இதெல்லாம்? செல்லக்குட்டிக்கு பல்லு வந்திருக்குல்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் இருக்கு. வாமா நீ வா. என்னக்கா, நம்ம குட்டி பையனோட பல்லு பாக்கலாமா? நாக்ஷ் குட்டி, சரி 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 சரி. எல்லாரும் பாடினாங்களா, கொஞ்சம் சிரி பாப்போம். எங்க உன் பல்லு பாக்கலாம். சிரி சிரி சிரி. கடவுளே, இந்த நக்ஷ சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை போல இருக்கு. குழந்தையா இருக்கும் போதே இவன் எல்லாரையுமே ஆட்டி வைக்கிறான். நாக்ஷ், இன்னைக்கு பாட்டி ரொம்ப வருத்தமா இருக்கேன்டா உன் மேல. டுகு, நீ பண்றது நல்லா இருக்கா? இங்க வா. எல்லாரும் உன்கிட்ட எவ்வளவு கெஞ்சி கேக்குறாங்க, ஒரு தடவை சிரிச்சு காட்டேன். சிரிச்சு உன்னோட குட்டி பல்ல காட்டலாம்ல? அக்கா பாருங்கக்கா. சாந்தி, நம்ம பேர சிரிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கான். அப்படி சிரிக்கிறப்போ பல்லெல்லாம் முத்து மாதிரி இருக்கு. டுகு ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிடு. குட்டி பையா, ஐயோ, டுகு என்னடா பண்ற? அம்மா பாருங்கம்மா, இவனை சொல்றத மட்டும் காது கொடுத்து நல்லா கேக்குறான். சாப்பாடு விஷயத்துல இப்படி அடம் பிடிக்கிறான். அப்படிதான் இருப்பான். எங்களோட செல்ல குட்டியாச்சே. வாடா குட்டி, அம்மாவை இப்படி எல்லாம் தொந்தரவு பண்ண கூடாது. சாப்பிடுற செல்லம், சாப்பிடு 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 சாப்பிடு. அப்பா, அப்படிதான். யாராவது ஒருத்தர் பேச்சியாவது கேளு டுகு. ராக்கினால உனக்கு ஏதாவது தொந்தரவா இருக்கா? இரு, நான் அதை கழட்டி விடுறேன். இரு இரு. வேடா வேடா இருக்கட்டும்மா. அர்ச்சனா இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டுமே. இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போட்டோம். நல்ல சகுனம் தானே. ஆமா, இந்த ராக்கி அவன் வாயில வச்சுக்கிறான். அத பாத்துக்கதான் நாங்க இருக்கோமே. அதுவும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் தூங்கி போயிடுவான். அப்புறம் என்னம்மா? ம். அம்மா சாந்தி, சொல்லுங்கக்கா. இதோ வரேன். இப்ப வரேம்மா. இங்க பாரு டுகு, இங்க பாத்தியா? இது புது டாய். இங்க பாத்தியா? இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? இங்க பாரு, அடடே. இங்க பாரு, இங்க பாரு. நக்ஷு சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ம். கார்த்திக், என்ன சொல்லு? ஒன்ஸ் மோர். கொடுத்தத மறுபடியும் கொடுக்கட்டுமா? என்ன கார்த்திக் நீங்க? அப்பாவும் புள்ளையும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ரெண்டு பேரும் சம வாளுங்க. இதுக்கு முன்னாடி கூட நீங்க வாளுதான் உங்க புள்ளையும் கெடுத்து வச்சிருக்கீங்க. வர வர இவனுக்கு குறும்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவன் கொஞ்சம் பெருசாகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு தெரியும். ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பட்டுக்காதீங்க. ஏன்னா இவன் பண்ற கியூட் கியூட் குறும்பால உங்களாலையும் தப்பிக்க முடியாது. நீ என்ன பத்தி கவலைப்படாத. ஏன்னா என்னெல்லாம் குறும்பு பண்ணுமோ அதை இவனுக்கு நான் தான் சொல்லி கொடுப்பேன். அப்படியா? இவன் பண்ற குறும்பு வேலைக்கெல்லாம் இவன் பிரின்சிபல் திட்டுறப்போ அந்த திட்டுல இருந்து உங்களாலையும் தப்பிக்க முடியாது. சரி பரவாயில்ல, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள சமாளிச்சிடுறோம் இல்லையா? அட ஆமா, ஸ்கூல்ல உடனே ஞாபகம் வருது. ஷகிக்கும் அட்மிஷன் பண்ணிட்டா நல்லா இருக்குங்க. ஆமா அர்ச்சனா, நீ ரொம்ப கரெக்டா சொன்ன. கூடிய சீக்கிரமே நம்ம இந்த வேலையை முடிச்சிடணும். அதுவும் இல்லாம புது செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும்ல? ஆமா, நாளைக்கு காலையிலேயே பெரிய பாக்கிட்ட இத பத்தி பேசிடலாம். சரி, நானும் நல்ல ஸ்கூல்ல பத்தி விசாரிச்சு பாக்குறேன். சரிங்க. லேட் பண்ண கூடாது. அப்புறம் கார்த்திக், ஒருவேளை சகிக்கு அட்மிஷன் கொடுக்கற மாதிரி இருந்தா இன்டர்வியூ பண்ணுவாங்கல்ல? ஆமா, அதுக்கெல்லாம் ஏற்பாடுகளை பண்ணுமே. சாதாரணமாவே சகி ரொம்ப ஸ்மார்ட் தான். ஏதாவது கேட்டா உடனே பதில் சொல்லிடுவா. ஆமா, கொஞ்சம் இங்கிலீஷ் கூட பேசுறா. இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துதான் ஆகணும். அத நான் பாத்துக்கிறேன். இதே சாக்குல எனக்கு ஒரு ரிவிஷன் நடந்துரும். அப்போ நம்ம நக்ஷுக்கு முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்ல? எப்படி? இன்னைக்கு எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துச்சுல்ல? டுகுவோட முதல் பல்லு தெரிஞ்சது, அப்புறம் இவனுக்கு ராக்கி கட்டினது, இப்போ சகியோட அட்மிஷன். குட்டி பையா, இந்தா இத சாப்பிடு. பரவாயில்லையே, அப்படிதான் சாப்பிடணும். சாமத்து குட்டி. அவன் எப்படி சாப்பிடுவான்? பல்லு வரும்போது ஈரல வலி வரும், அரிக்கும். அப்ப கேரட் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அர்ச்சனா, ரஸ்க் வாங்கிட்டு வர சொல்லிருக்கேன். அவனுக்கு அது கடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ல? சரிம்மா. குட்டி பையன் கடிக்கிற குரங்காயிட்டான். எப்ப பார்த்தாலும் கடிச்சுக்கிட்டே இருக்கான். சஹி, குழந்தை அப்படி எல்லாம் கூப்பிடாத. அவன் என்ன பாக்குறதுக்கு அப்படியா இருக்கா? இனிமே அப்படி எல்லாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? சாந்தி, அவ விளையாட்டுக்கு தானே சொன்னா. ஆனா இப்பத்துல இருந்து இது எல்லாத்தையும் புரிய வைக்கணும் இல்லக்கா? இல்லன்னா செஞ்ச தப்பையே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பா. அதுவும் இல்லாம குழந்தைய யாராவது ஏதாவது சொன்னா என்னால தாங்கிக்க முடியாதுக்கா. அப்பா, பெரியப்பா, நானும் அர்ச்சனாவும் என்ன யோசிச்சோம்னா சகியா ஸ்கூல்ல போட்டுடலாம்ல? அப்புறம் அவளும் படிக்க ஆரம்பிச்சிருவா. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ முன்னா.